ஹல்லேலூயா. என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனம். இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். ஆம் தேவ ஜனமே, அநேக காரியங்களிலே பிறர் அன்பை குறித்து நாம் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம் கொடுக்க தவறி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை அவன் கையிலே வைத்திருக்கிறபடியினாலும் ஒருவனுக்கும் கொடுக்க முடியாத இருதயத்திலே ஒரு திருட்டு குணம் அவனுக்கு இருந்தபடியினால் யூதாஸ் சொல்லுகிறான், இதை 300 பணத்திற்கு விற்று கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கே தடைபடுகின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது, பண ஆசீர்வாதங்கள் பிசாசு நம்மை தடைபடி வைத்துக் கொள்வதல்ல. இன்றைக்கு பண ஆசீர்வாதங்களுக்காக அநேக மந்திர தந்திரங்களை எல்லாம் செய்கிறோம். அநேகர் பலி செலுத்துகிறவர்களாய் கூட இருக்கிறார்கள். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் ஒழுங்கும் கிரமமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மரியாள் இயேசுவின் பாதத்திலே அந்த நறுமண தைலத்தை ஊற்றும் பொழுது நடந்த சம்பவத்தை தான் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல என்ன, அவன் 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இன்றைக்கு அநேகர் எதையும் செய்வதில்லை. செய்கிறவர்களையும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களையும் ஏன் கொடுக்கிறீர்கள்? அந்த ஊழியக்காரர்கள் தானே நல்லா இருக்கிறார்கள். இதோ உண்டியலில் போடுவதால் அவர்கள் தானே நல்லா இருக்கிறார்கள், ஏன் இவர்களுக்கு செய்யலாமே? நம்ம கண்ணால பார்க்கிற மனிதர்களுக்கு நாம் அநேக காரியங்களை செய்யலாமே, கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தை படைத்த தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் 3 நாம் வாசிக்கிறோம். பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி. கர்த்தரை கனம் பண்ணாமல் நாம் என்னதான் பிச்சைக்காரர்களுக்கும் வெளியில இருக்கிற பார்க்கிற மனுஷர்களுக்கும் கொடுத்தாலும் வீண்தான். யூதாஸ் இதைத்தான் அந்த இடத்திலே சொன்னான் என்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு பிரியமில்லை. இருதயத்தை திறந்து எனக்கு சம்பாதிக்க கொடுத்த தேவனுக்கு முதல் பங்கை கொடுக்க நான் பிரியமில்லாத பொழுது எப்படி என் சம்பாத்தியம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஆம் தேவ ஜனமே, நல்ல வேலைகள் கிடைக்கிற வரைக்கும் அநேகர் நான் ஆண்டவரே உமக்கு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் வேலை கிடைத்த பின்பு யாருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும்? இவர்களுக்கு கொடுத்தால் இந்த ஊழியர்கள் தானே சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி இதோ ஏளனமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யூதாசை போல நாம் பேசி தேவையில்லாதவைகளை பேசி பாதாளத்திற்கு நாம் நியமிக்கப்படாதபடிக்கு, அக்கினி கடலிலே தள்ளாதபடிக்கு, அது மாத்திரமல்ல இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாமே தடை பண்ணி கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்து இதோ நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கொடுக்கிற காரியத்தை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா உமக்கு கொடுக்கிறதுல நாங்கள் முதன்மையானவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த வேளையில ஜெபிக்கிறோம். உமக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறங்க, எங்க கைகளை திறங்க. அப்பா எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.